உரிமை சுத்தான மக்களே, அவருடைய மீட்புமிக்க செயல்களை அறியுங்கள். அவன் இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இறை தந்தையின் பரிவிரக்கமும் தூயாவியானவரின் ஞானம் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் மகன் பார்க்கவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லோரும் மன தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபை இன்று நற்செய்தியாளர் புனித மார்க்கின் திருவிழாவை கொண்டாடும் போது இரண்டு அருமையான அற்புதமான வாசகங்களை நமக்கு கொடுக்கின்றது. பேதுரு தனது திருமடலை எழுதும் போது இவ்வாறாக கூறுகின்றார்: தாழ்ச்சியோடு நீங்கள் வாழ வேண்டும். தாழ்ச்சிக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுதான் புனித மார்க். புனித சின்னப்பரோடும் புனித ராயப்பரோடும் இணைந்து செயலாற்றியவர் இந்த மாபெரும் நற்செய்தியாளர் புனித மார்க். இன்னும் சொல்ல போமையானால், தொடக்கத்திலே முதலாக நற்செய்தியை எழுதியவர் என்றால் மார்க்குதான். அவருடைய நற்செய்தி ஒட்டுமொத்த பொருள் சிறிதளவாக இருந்தாலும் மேன்மைமிக்க ஒரு சிறப்பான நற்செய்தியாக அமைந்துள்ளது. அன்பர்களே, அனைத்தையும் துறந்து அப்போஸ்தலரோடு இணைந்து வாழ்வது மட்டுமன்று, இறைவன் எப்பேற்பட்ட நற்செயலை செய்துள்ளார் என்பதனை இடைவிடாமல் அறிக்கையிடுகின்றார். ஊரடங்கு ஒரு திட்டம். ஊர் முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெவ்வேறு செயல்களை செய்வதற்கும் ஒரு விதமான அச்சம், பயம் நம்மை ஆட்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஏன் பணி செய்வதற்கும் அஞ்சுகின்றோம். ஒருவேளை அந்த தொற்று நோய் என்னை தொட்டால், என்னை பிடித்துக் கொண்டால், என்னுள் நுழைந்தால் எனக்கு என்ன நேரிடுமோ, அல்லது என்னை சார்ந்து இருக்கின்றவர்களுக்கு என்ன நடக்குமோ? ஒரு ஆழமான பயம் நம்மை ஆட்கொள்ளும் போது, கடவுளை நாம் வணங்கி வாழ்ந்தாலும் சரி, ஒரு விதமான அச்சம் நமது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மழுங்க செய்துவிடும். அதனால் தான் நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார்: செல்லுங்கள், உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராளர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். யாரெல்லாம் இந்த ஞானத்தில் நுழைகின்றார்களோ, ஞானத்தை பெறுகின்றார்களோ, நாங்கள் அபிஷேகமானவர்கள், இறைவனது ஆவியை பெற்றிருக்கின்றவர்கள், இறைவனது ஆற்றலிலே மூழ்கியிருக்கின்றவர்கள் என்று எண்ணுகின்றார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் நேரிடக்கூடும்? அவர்கள் தீய சக்திகளை அகற்றுவார்கள், துரத்துவார்கள். நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு ஒன்றுமாகாது.
பாம்பை மிதித்தாலும் அவர்களுக்கு ஒன்றுமாகாது. அவர்கள் மத்தியிலே நோயுற்றோர்கள் இருந்தால் அவள் மீது கைகளை வைத்து ஜெபித்தால் நலம் பெறுவார்கள், சுகம் பெற்றுக் கொள்வார்கள். அப்படி என்றால் கடந்த 35 நாட்களாக நாம் ஒரு விதமான அச்சத்திலும் பயத்திலும் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இது எவ்வளவு அற்புதமான செய்தி, நற்செய்தி. ஆதலால் அம்மையை கேட்டு பார்ப்போம், நான் இன்னும் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? அச்சத்தை தகர்த்து இறை ஞானத்தில் ஊன்றிருக்கின்றேனா? இறை ஞானத்திலும் வல்லமையிலும் இறை அறிவிலும் ஆற்றிலும் நாம் குடிக்கொண்டிருந்தால் இந்த திருவடியின் வழியாக இறைவனுக்கு நன்றி நம்பிப்போம். ஒருவேளை பதட்ட நிலை, அறியாமை, அசத்தியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் கட்டிக்கொண்ட அனைத்து பாவங்களுக்காக இறைவனுக்கு மறுபருந்து படித்து கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்களை குற்றங்களை மன்னித்து நமக்கு அருள்வாழ்வை முழு வாழ்வை புது வழங்குவதாக.
மன்றாடுவோமாக. மகிமையில் மல்லனே, இரக்கத்தின் ஊற்றானகிரேவா, நற்செய்தியை அறிவிக்கும் அருளை கொடுத்து உம் நற்செய்தியாளரான புனித மார்க்கை உயர்த்தினீரே. அவரது போதனையால் பயன்பெற்ற நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல அருள் புரிவீராக. பாவத்தில் சட்டத்தால் எழுதப்பட்டு கடஞ்சீட்டை உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்னும் பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அழித்தீரே. எங்கள் உள்ளத்தில் இருந்தும் நீரே அதை அகற்றுவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றுப்பில் இறைவராய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மகன் மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 14 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகையாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 20 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உளன் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். நம் நம்பிக்கையும் வாழ்க்கையும் உறுதிப்படுத்தும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பிலே நம்முடைய எண்ணங்களை மீட்புகளையும் நாம் செய்த அனைத்து ஆன்மீக முயற்சிகளுக்கு எடுத்துக்கொண்ட முடிவுகளையும் ஒரு தொற்று நோயால் பாதிப்புக்கு ஆளாகிய அனைத்து உள்ளங்களையும் உயிர்களையும்
ஆன்மாக்களை இறைவனுக்கு காணிக்காக படிக்கின்ற வேளையில் நாம் திருவலி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டு ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் அது நன்மைக்காகவும் புனிதத்திற்காகவும் அது கையில் இவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மாற்றின பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி படி பங்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திரு அவை என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. இக்காணிக்கைகளை கண்ணுடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியில் காணிக்கையிட்டு எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே கருதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளே. என்று உள்ளாயனே மது மந்தை நீர் கைவிட்டு விடாமல் புனித திருத்தூதர் அப்போஸ்தலர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆழ்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அவர் போல் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவென்று ஆர்ப்பரித்து பாடுவதாவது வான்படைகளின் கடவுளமான விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா,
ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாமே புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியானவரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது கொண்டு சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளே அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். கீழ்வாழும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உடலாகவும் திருரத்தமாகவும் இவை மாறுபடவாக அவர் படித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் திருவுடல். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தில் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதய நினைவாக செய்யுங்கள், என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளை வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தையும் நாம் நிலை கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உள்ள பலியை நன்றி செலுத்தி
உமக்கு ஒப்படைக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியரிடமை மன்றாடுகிறோம். இப்பலினால் நீர் விளங்கினை திருவிழமானே இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் தைவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனித வைக்க கன்னிமரி கடவுளின் தாய்மான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருமுழுக்கு யோவான், புனித திருப்புதர்களாகிய ராயப்ப சின்னப்ப ஜூத்ததே தோமையார், புனித நற்செய்த புனித யோவான், புனித மத்திய புனித மார்க், புனித லூக்காஸ், பெர்னார்ட், புனித பேதுரு, புனித பீட்டர் ஜூலியன், புனித கிளேரப்பாள், புனித அல்பஸ் கிரிகோரி, புனித பாரிக்கிறார், புனித சின்னப்பரவன் பிரசானி, ஈர்த்தினார், புனித அந்தோணியார், மதுவைநகர் புனித அந்தோணியார், புனித அமிர்த அகஸ்தினா, புனித ஆசீர்வாதப்பர், புனித அந்தோனியர் கிளாரட், புனித அந்தியோக், புனித இக்னாசியார், லோயலா, புனித இக்னாசியார், புனித பிரான்சிஸ் சவேரியார், பிரான்சிஸ் அசிஸ், புனித பிரான்சிஸ், புனித ஜான் மரி வீரன், ஜான் பிரிட்டோ, ஜான் பாஸ்கோ, ஜீன் ஜாங், ஜீன் சாந்தன், புனித ஜெரோம், புனித ஜெரோம் எமிலியானி, புனித ஜென்வாரியோஸ், புனித ஜான் கிறிஸ்டாஸ்டம், புனித ஜூலியன், புனித 2ஆம் ஜான் போல், ஜான் பால், புனித 23ஆம் யோவான், புனித தாமஸ் அக்வீனாஸ், புனித தியோடே பிரெஞ்ச் நிக்லஸ் டென்சிஸ் வெனிஸ்லஸ், புனித பீட்டர் கிளேம் தி கெப்லிஸ் வின்சென்ட் புனித வின்சென்ட் பால், புனித அன்னை மரியம்மாள், புனித இப்சாய் பிள்ளை, புனித டாமினிக், புனித ராம்சன் கத்திரம், புனித சார்லஸ், புனித ஃப்ரீசர், புனித கிரிகோரியஸ் மரிகுருதி, புனித ஆகஸ்டமாள், அதித்த பாட்ஃபிலிஸ் பெர்பித்துஸ் பிளாஸ்டிகர், லீமலர், புனித ரோசமாள், புனித ஃபிலிமன், புனித ஹெலன், புனித ஹென்றி, புனித பெர்பித்துமாள், புனித பௌத்தேசிதோர், புனித குழந்தை தேசமாள், புனித ரீத்தமாள், புனித ஃபாஸ்டினா, ஆல்காப், மாகத்தமாள், புனித மரிய வர்த்தமாள், புனித மார்த்தர், புனித பத்தாம் பக்தினம், புனித பத்ரீசம், புனித பாத்ராபியோ, புனித பினோலி, புனித செபஸ்டியா, புனித அண்டமாள், புனித ஜோக்கிம், புனித லூயிஸ், புனித ஜெராட், புனித சீட் ஆஃப் தி பிபியோடா, புனித பெர்னடெட், புனித லூயி, ஸ்வீன் பிரிஜெத்தம்மாள், புனித ஃபிதேலிஸ், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பீற்றுக்கு தகுதி உடையோம் ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு ஒப்புரவாகும் இவ்வலியை உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பு தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திரு அவை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் பிரசாதம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையோடும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல் கனிவுடன் செவிசாய்த்துடன் கனிவுள்ள தந்தையை எங்கும் திரள் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கனிவுடமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு புத்தவர்களாய் வாழ்ந்த இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் மதம் அரசாட்சியின் கனிவுடன் ஏற்றிடும். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு உமது மாட்சியால் என்று மனிதரோடு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். அவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல நித்திய பிதாவே, எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்றதால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மன்றாடுவோம்.
இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு குழப்பமும் கலந்த மார்க்கமாக நாங்கள் எதிர்நோக்கி பேர்ந்த வாழ்வுக்காகும் எம் மீட்பரின் இயேசு கிறிஸ்துவின் திருவருகைக்காக மகிழ்ச்சி காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தி மொழிகிறேன். எங்களுடைய பாவங்களை பிரிவினைகளை எங்களிடத்தில் கூடிய பதில் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் புனிதத்தையும் ஒற்றுமையும் தந்திடத்தினுடன் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர் தாண்டவரின் அமைதி என்றும் எங்களோடு இருப்பதாக. பெற்றுக்கொண்ட அருள்வாழ்வை இறை அமைதி நாம் எல்லோருடன் பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். அப்போது சொன்ன வார்த்தை, உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள். நம்பிக்கை கொள்வோர் மீட்படைவர். இவரது திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். இதோ உலக முடிவரை என்னால் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லா வல்லமையுமான புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுனமுயங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமாய் பூந்தித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் அப்புணமயங்களை உறுதியாய் இருக்க செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாக்கும் பீற்றியும் உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இரண்டு பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்றே பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் தங்குவதாக.